ஹே ஆல், நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல 1000 கொஸ்டின்ஸ்க்கு மேல பாக்கிறதா சொல்லியிருந்தோம். பார்ட் 1 வீடியோ கொடுத்தாச்சு. டே 1 வீடியோல 50 கொஸ்டின் சொல்லியிருந்தோம். ஸோ இது பார்ட் 2 டே 2 வீடியோ பார்ப்போமா? அடுத்தது 51வது கொஸ்டின், அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுதியான் வென்று விடல் அப்படிங்கிறது தகுதியான் பொறுமை அப்படிங்கிற பொருள் தரக்கூடியது. அடுத்தது 52வது கொஸ்டின், தொடரமைக்க இதுல விரிந்தது விரித்தது இதுக்கான தொடர் அமைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாலை நேரத்தின் அல்லியின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. ஓகேங்களா? அடுத்தது 53வது, கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகமாகும். இரண்டு சொற்களுக்கு இடையே இக் என்று ஒற்று மிகுவதால் கலையை கற்பிக்கும் கழகம் என்று பொருள் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். அடுத்த கொஸ்டின், தமிழ் சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல காதி, சாம்பார், சாவடி இது எல்லாமே பிறமொழி சொல். உடுக்கை அப்படிங்கறதுதான் தமிழ் சொல். சரிங்களா? அடுத்தது, திவான் பகதூர் பவானந்தம் பிள்ளை தமது தமிழகராதியின் பின் இணைப்பில் தமிழ் மொழியில் கலந்துள்ள பிறமொழி சொற்களை கூறியுள்ளவாறு பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு அப்படின்னா திவான் பகதூர் பவானந்தம் பிள்ளை. அவங்க தன்னோட தமிழகராதியில பிறமொழி சொல்லு கணக்கு சொல்லியிருக்காங்க. என்னன்னு பாப்போமா? போர்ச்சுகீசிய மொழி 6 இருக்கிறதாகவும், தெலுங்கு மொழி 34 இருக்கிறதாகவும், அடுத்தது அரபு, பாரசீக, இந்துஸ்தானி மொழிகள் 411, அடுத்தது ஆங்கில மொழி 486 இருக்கிறதா அவரு சொல்லியிருக்காரு. இத பாத்துக்கோங்க. அடுத்தது, பெயரச்சங்களின் வகை அறிந்து கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்கால பெயரச்சம் அப்படிங்கிறது ஓடுகிற குதிரை, உடன்பாட்டு பெயரச்சம் அப்படிங்கிறது அறிந்த பையன், குறிப்பு பெயரச்சம் அப்படிங்கிறது அறியாத குழந்தை, ஈடுகடாத பெயரச்சம் அப்படிங்கிறது இல்லாத ஒரு பொருள். சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓலக்கம் என்னும் சொல்லின் வேர்ச்சொல் கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓல் மேக்சிமம் வேர்ச்சொல் எப்பயுமே ஒரு கட்டளை சொல்லாதான் வரும். அடுத்தது, அணிகம் அப்படின்னா ஊர்தி, அணிகம் அப்படின்னா படையில் ஒரு அழகு, அணிகம் அப்படின்னா இந்த நீ அணிகம் அப்படின்னா சிவிகை அப்படின்னு பொருள், அணங்கி அப்படின்னா காமன் அப்படின்னு. வினவ பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும். ஏ, ஏ, யா, ஆ, ஓ என்னும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வினா எழுத்துக்களை இட வினா எழுத்துக்கள் எனவும் குறிக்கலாம். இது ரெண்டுமே கரெக்ட் தான். அடுத்தது, மெய் எழுத்துக்களை போலவே உயிரெழுத்துக்களிலும் இன எழுத்துக்கள் உண்டு. உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும், நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள் ஆகும். இது ரெண்டும் சரிதான். மறுப்பு அப்படிங்கிற சொல்லோட பொருள் யானை தந்தம். விறகு அப்படிங்கிற சொல்லோட பொருள் ஷீரடி அப்படிங்கறதோட சிறிய அடி அப்படிங்கறதா அதோட பொருள். சரிங்களா? மறுப்பு அப்படின்னா யானை தந்தம், விறகு அப்படின்னா தந்திரம், மருகன் அப்படின்னா வலிவேந்தன், ஷீரடி அப்படிங்கிறது சிறிய அடி. மானி அப்படின்னா கொள்ளன். சரிங்களா? மானி அப்படிங்கிறது கொள்ளன். இன்னும் இந்த நீ ரெண்டு சொல்லி நீ வந்துச்சு. மானி அப்படின்னா மாமன். கனகம் அப்படிங்கிறது படை, இந்த கனகம் அப்படிங்கிறது பொன். சரிங்களா? அடுத்தது சேர்த்து எழுதுக. பலா பிளஸ் அருமை அப்படின்னா பலா வறுமை. ஓகேங்களா? வறுமை, பலா வறுமை அப்படின்னு சொல்லி வரும். கங்கௌகம் என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைக்கும் சொல்லி கங்கா பிளஸ் ஊகம், கங்கௌகம். சரிங்களா? அடுத்தது, கோரல் கொள்ளுதல் போன்ற பொருள்களை தரக்கூடிய ஒரு சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுதல் அப்படின்னா கோரல் கொள்ளுதல் அப்படிங்கிற பொருள். பறவை, பூ, நீக்கம், அழிவு ஆகிய பொருள்களை தரும் ஓர் எழுத்து அப்படின்னா வி அப்படிங்கிறது தான் அந்த ஒரு எழுத்து ஒரு மொழி. நாட்டில் பின்னால் நிகழப் போவதை முன்னரே அறிந்து சொல்பவரின் பெயர் டேஸ் என்று பெயரால் அழைப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீரவர் அப்படின்னு அழைப்பாங்க. சரிங்களா? நீரவர் அப்படிங்கிறவங்க பின்னாடி என்ன வரும் அப்படிங்கறத முன்னாடியே சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? குதிர்தல் இணையான வேறு சொல்லறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு குதிர்தலுக்கு படிதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அடுத்தது, எழுத்து பிழையற்ற சொற்றொடரை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலும்பி இருக்க வேண்டுவன எலும்பி இனிதாகத்தான் தோன்றும் அழகு. இதுதான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்தது, பொருத்தமான தேர்வு செய்கன்னு கொடுத்திருக்காங்க. மலை அப்படின்னா வெற்பு, சிலம்பு, பொறுப்பு இது எல்லாமே மலையை குறிக்கக்கூடிய சொற்கள். ஒளி வேறுபாடு சரியான பொருளை தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. களி, இந்த லீ களி. சரிங்களா? இது போர், இது மிகுதி. அடுத்தது, அரைப்புள்ளி அமையும் இடங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கபிலர் பாரியை கண்டார், புகழ்ந்து பாடினார், பரிசு பெற்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கபிலர் என்ற ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிந்துள்ளது அப்படிங்கறனால இது ரெண்டுமே சரிதான். சரிங்களா?
இந்த பல பயனிலைகளை கொண்டு முடியும் போது நம்ம வந்துட்டு அந்த இடத்துல அரைப்புள்ளி போடுவோம். அடுத்தது ஆசிரியர் புகழியானிடம் கேள்வி கேட்டால் பதில் கூறுமாறு செய்தார். இவ்வாக்கியத்தில் சரியான இடத்தில் கால்புள்ளி இடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எங்க போடணும் அப்படின்னா ஆசிரியர் இடம் இதுக்கு பக்கத்துல காமாவும் கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார் அப்படிங்கிற முற்றுப்புள்ளியும் வச்சிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது நவ்வி அப்படின்னா மரி. நம்ம மான் அந்த மாதிரியும் படிச்சிருப்போம். சரிங்களா? அடுத்தது முதலை அப்படின்னா பார்ப்பு, உடும்பு அப்படின்னா ஓந்தி, மீன் கெண்டை இதுக்கு சினை அப்படின்னு சொல்லி பொருள். சரிங்களா? அடுத்தது புள்ளின் உறுப்பை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புள்ளினோட உறுப்பு ஓலை. அக்ரிணை தொடரை கண்டறிக அப்படின்னா மலர்கள் மலர்ந்தன. இது எல்லாத்துலயுமே மக்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் உயர்திணை வந்திருக்கு. இதுல மட்டும்தான் அக்ரிணை வந்திருக்கு. ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியான தொடர் அறிதல். ஒருமை பன்மை. சரிங்களா? அவர் கோவிலுக்கு சென்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்றனர்னு சொல்லியிருக்காங்க. சோ இங்க பன்மை வந்திருக்கு. மரம் முறிந்து விழுந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மரம்ங்கிறது ஒரே ஒரு தான், அதனால முறிந்தனன்னு வரக்கூடாது. சீவனிடம் விடாமுயற்சி இருந்தது அப்படின்னு சொல்லி ஒருத்தரோட வாக்கியத்தை மட்டும் சொல்லியிருக்காங்க. சிறுவர் தெருவில் ஓடி விளையாடினர். சிறுவர்கள் அப்படின்னு வரணும். சோ இதுவும் தப்பு. இது மட்டும்தான் கரெக்ட். அடுத்தது கீழ்காண்பவனவற்றுள் இடைச்சொல் தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்ம வாலி இதுதான் இடைச்சொல் தொடர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக அமைத்தல்ல. பாடரின் ஒழுங்குதல் பண்பெனப்படுவதுன்னு சொல்லியிருக்காங்க. பண்பெனப்படுவது பாடலறிந்து ஒழுங்குதல். இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு இணையான சொல்லை தமிழ் சொல்லை சொல்லியிருக்காங்க. விஷுவல் ஸ்கேனர் அப்படிங்கிறது கட்புலமேவி. அதுதான் கரெக்டான ஆன்சர். பொறியியலில் ஆன்ஜோர்ஜ் என்னும் ஆங்கில சொல்லிற்கு கலைச்சொல் தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஊன்றுதலை அதுதான் கரெக்டான ஆன்சர். மோனோபாலி கண்ட்ரோல் என்று ஆங்கில சொல்லிற்கான தமிழ் சொல்லி தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனி வல்லாமை கட்டுப்பாடு அப்படிங்கிறது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அடுத்தது பொறுத்துக பார்ப்போமா. ஒபுலியா அப்படின்னா மன உறுதி குறைபாடு. சரிங்களா? அக்கோமியா அப்படின்னா தலை வழுக்கை, தலையோட வழுக்கை சொல்றாங்க. அப்சசஸ் அப்படின்னா சீல் கட்டி. சரிங்களா? அல்பா யூனிவர்சலிஸ் அப்படின்னா உடல் வழுக்கை. சரிங்களா? இதெல்லாம் மருத்துவம், அறிவியல், இயற்பியல் இதுலதான் வரக்கூடிய கலைச்சொற்கள்ல இருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது ஒரு பேராகிராஃப் கொடுத்து கொஸ்டின் கேட்கறதா சொல்லியிருப்பாங்கல்ல, அதுதான் இது ரெண்டுமே கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ஏன்னா அதுல கொடுத்திருக்கிறதா கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் குற்றாலம் நவீன வசதிகளுடன் 15 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். சொல்லும் போதே உற்சாகம் பிறக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையின் அருவிகள் நிறைந்த பகுதி குற்றாலம். தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் மருத்துவ குணம் வாய்ந்த குற்றால அருவிகளில் குளிப்பதற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றன. சுற்றுலாத்தல மேம்பாட்டு திட்டத்தின் பயணிகளுக்கு பல்வேறு வசதிகள் ஏற்படுத்த 15 கோடி மதிப்பீட்டில் திட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும். சரிங்களா? தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் அருவியை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. இது குற்றால அருவி தான். சரிங்களா? இந்த 7th புக்ல தான் நம்ம குற்றாலத்தை பத்தியும் திருநெல்வேலியை பத்தியும் நிறைய படிச்சிருப்போம். அடுத்தது தமிழ் வளர்ச்சித்துறை கொள்கை விளக்க குறிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கொடுத்திருக்காங்க. 1.6 கனவு இல்லம். சரிங்களா? முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் 97வது பிறந்த நாளை முன்னிட்டு கனவு இல்ல திட்டம் தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டு சாகித்ய அகாதமி, ஞானபீட விருது, தொல்காப்பியர் விருது, கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி இலக்கியம் இதெல்லாம் தமிழ் மொழிக்கும் பணிகளுக்கும் பெற்றிருக்கும். இந்த விருதுகள்லாம் பெற்றவர்களுக்காக 2021 to 2022 ஆண்டுகள்ல அதிகபட்சம் 10 விருந்தாளர்களுக்கு விருதாளர்களுக்கு வீடு வழங்குறதா சொல்லியிருந்தாங்க. அதுல கனவு இல்ல திட்டம். சரிங்களா? இதுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, கனவு இல்ல திட்டத்தின் சார்பாக ஒவ்வொரு நிதியாண்டிலும் எத்தனை விருதாளர்களுக்கு இல்லம் வழங்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. 10 விருதாளர்களுக்கு இல்லம் வழங்கப்படுகிறது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமா என்னும் பழமொழியின் பொருள் கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைத்து மதிப்பிடாதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மரபு தொடர்களுக்கு ஏற்ற பொருள் தருகன்னு சொல்லியிருக்காங்க. கடன் கழித்தல் அப்படிங்கிறது கடனுக்காக ஒரு மனமின்றி செய்யறதுதான் சொல்லியிருக்காங்க. கடை விரித்தல் அப்படிங்கிறது தன் ஆற்றலை செலுத்துதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறது தன் ஆற்றலை சொல்லுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கச்சி சுட்டுதல் அப்படின்னா முரண்படுதல். சரிங்களா? கக்கல் கரிசல் அப்படின்னா கலங்கல் நீர். இதெல்லாம் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட், வேலை பிசகு என்னும் மரபு தொடரின் பொருள் தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலை பிசகு அப்படின்னா தீய காலம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது,
ஆப்பசைத்த குரங்கத்தனத்தை போல என்ற உவமை தொடர் விளக்கும் பொருள் என்ன அப்படின்னா வேதனை. சரிங்களா? இங்கேயும் அதே மாதிரி பேராகிராஃப் கொடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது எப்பவுமே நம்ம கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம ஏன்னா அவங்க கொடுத்துருக்க பேராகிராஃப்ல இருந்தா நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல். சரிங்களா? இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர்களுள் ஒருவர் வ.உ. சிதம்பரனார். வ.உ.சி. அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார். அவர் வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் என்னும் பன்முக திறமை பெற்றிருந்தார். ஆங்கிலேயர்களின் கப்பல்களுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர். 1906ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் நாள் சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தையும் பதிவு செய்தார். வ.உ.சி. சென்னைக்கு செல்லும்போது பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். மேலும் பாரதியார் பாடல்களை விரும்பி கேட்பார். இந்த பேராகிராஃப் கொடுத்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் வ.உ. சிதம்பரனார். வ.உ.சி. சென்னைக்கு செல்லும்போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? பாரதியார். வ.உ.சி. அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை? தமிழ், ஆங்கிலம். அடுத்த கொஸ்டின், ப்ரப்போசல் எனும் சொல்லிருக்க இணையான சொல்லை தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருத்துரு அப்படிங்கிறதா இதுக்கு இணையான சொல். அடுத்தது இரிகேஷன் டெக்னாலஜி என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் நீர்ப்பாசன தொழில்நுட்பம். சரிங்களா? அடுத்த அரசியல் வானில் கவ்வி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காய்வே முல்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் என புகழ் முறிப்பவர் தன்னருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிஞர் அண்ணா தான் சொல்லியிருக்காங்க. இதே போல தந்தை பெரியாரும் இவரை பத்தின ஒரு லைன் சொல்லியிருப்பாங்க. டி.கே.சி. சிதம்பரநாதருடன் தொடர்பு இல்லாதது எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல நாலாவது மட்டும் பேராசிரியர் கொடுத்திருக்கிறது. தமிழ் எழுத்தாளர், திறனாய்வாளர், வழக்கறிஞர் எல்லாமே அவருக்கு பொருந்தக்கூடியது. அடுத்தது கூற்று. உ.வை. சாமிநாதர் அனைவராலும் அன்போடும் உரிமையோடும் தமிழ் தாத்தா உ.வை.சா என்று அழைக்கப்படுகிறார். காரணம், அழிவு நிலையில் இருந்த வெவ்வேறு சுவடிகளை பலமுறை ஒப்பிட்டு பார்த்து வாசித்து நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக இலக்கியங்களை வழங்கினார். நம் இல்லாமல் பதிவு பணியினை மேற்கொண்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் பி. சரிங்களா? அடுத்தது 98வது கீழ்கண்டவற்றில் தவறான ஒன்றை தேர்வு செய்யும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் பேசப்படும் பல மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. பல கிளை மொழிகளும் இந்தியாவில் பேசப்படுவதால் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் ஹீராஸ் பாதிரியார்னு சொல்லியிருப்பாங்க. குமரிலப்பட்டர் அப்படின்னு வரும் நினைக்கிறேன். அடுத்தது திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் 3ஆக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இது எல்லாமே கரெக்ட் தான். தென் திராவிடம், வட திராவிடம் ஆகியவர்கள் அந்த 3. அடுத்தது நான்மணி கடிகை என்னும் நூலை இயற்றிய ஆசிரியரின் நாகனர். நான்மணி கடிகை எழுதியவர் நாகனர். அடுத்தது உன்னோடு இருந்த மரத்தனையர் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்? இரக்கமில்லாதவரை சுட்டுகிறார். சரிங்களா? இதோட இந்த செகண்ட் செட் ஆஃப் 50 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்த பார்ட்ல நம்ம அடுத்த 50 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம்.